கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பா மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமை கண்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்யும் ராஜா. அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேச வேண்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் என்னன்னா, எத்தனையோ சூழ்நிலை, நான் ஃப்ரெண்டை நம்பிட்டேன், என் புருஷனை நம்பியிருந்தேன், எங்க சொந்தக்காரங்களை நம்பியிருந்தேன், எங்க அம்மா அப்பாவை நம்பியிருந்தேன், எனக்கு ஒருத்தன் பணம் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க, நான் அவங்கள நம்பியிருந்தேன், மனுஷனை நம்பியிருந்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க. பல சூழ்நிலை இணைந்திருப்பாங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா யோசித்து பாருங்க, புரியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாலிப பையனா இருக்கும்போது எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. கொரோனா நேரத்தில் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. கொரோனா நேரத்தில் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அடுத்தாப்புல செய்தி பேசணும், அழுதுட்டே பேசினேன். அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு ஃபேமிலியில் மறுபடியும் சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க. மறுபடியும் அழுதுட்டே பேசினேன். கொரோனா நேரத்தில் ஏகப்பட்ட ஜெப குறிப்பு, நிறைய ஜெப குறிப்பு, அழுதுட்டே பேசுவேன், அழுதுட்டே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா என்ன செய்யன்னு தெரியாது, தேசத்தில் என்ன நடக்கு தெரியாது. ஒரு குடும்பத்தில் 3 பேர் 2 பேர்லாம் இறந்துருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அம்மா ஒன்று, சொந்தக்காரங்க ஒன்று. கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும், என்னை கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு வியாதி வந்துட்டுனா அது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. சில குடும்பத்தில் ஜெப குறிப்புலாம் வரும், அடுத்த செகண்ட் அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, அடுத்தாப்புல என்ன நடக்குது சொல்ல முடிய மாட்டேங்குது. கடந்த மாசத்துல ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. அடுத்த நாள் சொன்னாங்க, இறந்து போயிட்டான், ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிட்டான், ரொம்ப தண்ணி அடிப்பான், சொன்னேன் கேட்கவே இல்லை, இறந்து போயிட்டான் அப்படின்னாங்க. கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், அந்த வேலை நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். இதே வசனத்தை எங்க அம்மா இறந்த அன்னைக்கு நான் பேசினேன். என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். காலம் கடைசியா இருக்கு. தேவன் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கடைசி வரை யாரு கூட இருப்பா? எந்த மனுஷனும் கூட இருக்க முடியாது. நான் உன்னை காப்பாத்துவேன், நான் உனக்கு துணையா இருப்பேன், நான் தான் உனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு காலையில கேரண்டி என்ன கேரண்டி சொல்ல முடியாது. ஒரு செல்போன் கடையில் போய் வாங்குறோம், கீழே விழுந்துட்டு உடஞ்சிட்டு அந்த கடையில் போய் கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் கொடுக்கும்போது நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்தோம் அப்படிம்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் உயிரோட இருக்கு, அது தேவன் கொடுத்த கிருபை, அவ்வளோதான். கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். மனுஷன் நம்மளை கைவிட்டு போயிட்டே இருப்பான், ஆனால் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு வாக்குத்தத்தம் உங்களுக்கு அதுதான், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் பாதிக்கப்பட்டு கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். புதிய நாளுக்காக தேவன் தருகிற வாக்குத்தத்தம், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். நிறைய பிரச்சனைக்கு பிரதர், நிறைய போராட்டம் இருக்குது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த மனுஷன்ட போனாலும் சில பிரச்சனை முடியாது, ஆனால் கர்த்தர்கிட்ட போயாச்சுன்னா போதும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கு. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதியும் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ புது கிருபையால் நிரப்புங்கப்பா, புது அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்கள் பிள்ளைகள் நிரப்புறாச்சா. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா, சத்துருக்கள் அபிஷேகம் நிரப்புறாச்சா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பிரியமானபடி வாழ வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று சொல்லுங்க சொன்னீங்க ராஜா. உண்மையை வழக்கத்தை கிருபை செய்யுங்க. கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று விதசம்படி
ஒவ்வொரு குடும்பத்தோட கத்தரே சேர்த்து கொண்டு உங்க பிள்ளைகளை நீங்களே வழி நடத்துங்க. 24 மணி நேரம் உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கத்தர் பார்த்துருங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ பலகைகளை திறந்து, பண்டக சாலை திறந்து, ஆசீர்வாத அப்பா மலை உங்க ஒவ்வொரு குடும்பத்திலையுமே பெய்யட்டும்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ கர்த்தருக்கு பிரியமானபடி யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய சிரசு மேல் ஆசீர்வாதம் வைங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. அவங்களுடைய அப்பத்து தண்ணியில 2 மடங்கு ஆசீர்வாதம். எல்லா குடும்பம் ஆசீர்வாதம். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ, எந்த குடும்பத்தில் வறுமை, தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, போராட்டத்தின் மத்தியில் ஜெபிக்கணும் எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்க. இந்த நாளையும் உங்க பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதி, கன, மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்க குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.